பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஊடகவியலாளர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி வந்தது. ஐடிசி ஹோட்டல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார் சீமான் அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் சந்திக்கல அப்படின்ற ஒரு மறுப்பை அவங்க தரப்புல இருந்து தெரிவிச்சாங்க. அதனை ஒட்டி அண்ணாமலையோடு அவர் ஒரு தனி அறையில் சந்திப்பது போல ஒரு புகைப்படம் மட்டும் சமூக ஊடகங்கள்ல பரவுச்சு. அதற்கு பிறகு அது என்ன செய்தி அப்படின்னு தேடி போகும்போது எஸ்ஆர்எம் நிறுவனத்துல நடந்த பேச்சு போட்டி இறுதி போட்டிக்கு நடுவர்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒரே மேடையில் அவர்கள் இருவரும் அரசியல் தளங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விவாதத்தை இந்த சந்திப்பும் இந்த ஒரே மேடையும் உருவாக்கி இருக்கிறது. நேற்றைய சந்திப்பு, இன்றைய அண்ணாமலையுடனான ஒரே மேடை பகிர்ந்தல், இது ரெண்டுமே பொலிட்டிக்கலா வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? இப்ப இந்த ரெண்டு சந்திப்புலையும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்ச சந்திப்பம் இல்ல அப்படின்னு மறுத்திருக்காப்ல. ஏன்னா அது ரொம்ப ரகசியமான ஒரு சந்திப்பாக நடந்தது. ஐடிசி ஹோட்டல்ல அந்த சந்திப்பு நடந்துச்சு. செங்கோட்டையன் போய் பார்த்தாரு, கேசி பழனிசாமி அவர் போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சீமான் தனியா போய் தனிப்பட்ட முறையில அவர் சந்திச்சு வெகு நேரம் பேசிட்டு வந்தாரு. இப்ப இன்னைக்கு அண்ணாமலை போய் பார்க்கும் பொழுது அந்த ரகசிய சந்திப்புங்கிறது தேவையில்லை. ஏன்னா அதற்கான ஒரு களம், பொதுவான ஒரு களமாகவே அங்க அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதை பொதுவா அந்த கூட்டணிகள் நடக்கும் பொழுது அல்லது இரண்டு கட்சி தலைவர்கள் சந்திக்கணும் அப்படிங்கிற பொழுது ரொம்ப ரகசியமா சந்திக்கிறதுங்கிறது முடியவே முடியாத செயல். உங்களுக்கே தெரியும், சீமானும் விஜயும் ஒரு இடத்துல சந்திச்சு சீமானை விஜய் தான் தன்னுடைய கார்ல அவரே டிரைவ் பண்ணிட்டு இறக்கிட்டு போனாரு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த உரையாடல் அதெல்லாம் நீங்களே நிறைய இடங்கள்ல பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆகி போச்சு. அப்ப விஜய் சீமான் ரெண்டு பேரும் எங்கேயோ சந்திச்சு பேசுறாங்க. விஜய் கொண்டு போய் சீமானா அவர் வீட்டுல இறக்கி விடுறாரு. இப்ப இதுக்கு இரண்டுக்கும் இடையில ஒரு உரையாடல் போயிருக்கு. அதுக்கு சீமான் கொடுத்த ரிப்ளை அப்படிங்கிறது பொதுவெளியில வருது. அப்படிங்கிற பொழுது இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சது பொதுவெளியில வராது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னாக்கா பொதுவான ஒரு மேடலை சந்திக்கும் பொழுது அவர் மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்காது. இன்னைக்கு அண்ணாமலை சந்திச்சிருக்காருனாக்கா ஒரு காலேஜ் சந்திச்சேன், அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஸ்டாலின் அவர்கள் இங்க போலையா? கல்வி அமைச்சர் அங்க போகலையா? அந்த அமைச்சர் இங்க போகலையா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடுவாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் அவர் சந்திக்கும் பொழுது பொதுவான மேடையாக அவங்களுக்கு கிடைக்க பெறல. ரெண்டாவது, நிர்மலா சீதாராமன் ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால அடிக்கடி அவங்களால வரவும் முடியாது. சோ எப்ப சென்னை வர்றாங்களோ அப்ப அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும். அதனால இந்த முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நீ சங்கிங்கிறது ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீ பொதுவெளியில பேசிட்டு ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், அதனால இதுக்கப்புறம் நீ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். செங்கோட்டையன் சந்திச்சதை மறைச்சாரா? இல்ல. கேசி பழனிசாமி சந்திச்சதை மறைச்சாரா? இல்ல. நீ எதுக்கு இவ்வளவு கூச்சப்படுற, எதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறன்னு தெரியலையே. ஏன்னா ஊர்ல யாருமே உன்னை யோக்கியனாவே நினைக்கல. ஒரு யோக்கிய நிர்மலா சீதாராமன் அவர்களை அல்லது RSS பிஜேபி லீடர்ஸ் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம ரகசியமா அப்படின்னா அவங்க மறைக்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல நான் யோக்கிய நான் தான் போய் சந்திக்க போறேன் அப்படின்னு அவங்க கேட்கலாம். நீ அயோக்கிய, பாலியல் குற்றவாளி, திருநெல்வேலி திருட, நீ ஊர்ல உள்ள அனைத்து மொள்ளமாரித்தனங்களையும் முடிச்சவைக்குத்தனங்களையும் செய்யக்கூடிய ஆளுங்கிறது ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சியில இருந்து எல்லாருமே வெளியேறினாங்க. அப்படி இருக்கும்பொழுது நிர்மலா சீதாராமன் சந்திச்சதை நீ மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு கேட்கிறேன். நீ ஆமா ஐடிசில அவரு வேற ஏதாவது வேலைக்காக கூட போயிருக்கலாம்ல, அது அவங்கள சந்திக்கதான் அப்படிங்கிறது மாதிரி ஏன் நினைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் ஆதரவாளர்கள் முன்வைக்கிறாங்க. இல்ல, ஐடிசில வேற ஏதாவது நிகழ்வுக்கு போய் அதன் மூலமாக அப்ப சந்திச்சாருனாக்கா அது அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஐடிசிக்கு போனேங்க, ஆனா நிர்மலா சீதாராமனை சந்திக்கல, நான் வேற ஒருத்தர் சந்திக்க போனேன், வைகுண்டராஜனை சந்திக்க போனேன், சந்திச்சு 10 லட்ச ரூபாய் கேஷ் வாங்க போனேன், திருநெல்வேலி வாங்க போனேன், அல்லது வேற ஒரு மீட்டிங்க்கு போனேன், இவரை சந்திக்க போனேன், அவரை சந்திக்க போனா அவரே சொல்லியிருப்பாப்லையே. அப்ப அவர் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஐடிசிக்கே போகலன்னு மறைக்கிறாப்புல. அப்ப ஐடிசிக்கு போனது உண்மை, சந்திச்சது உண்மை, அதை ஏன் மறைக்கணும் பொதுவெளியில? இப்ப இங்க அண்ணாமலையை சந்திச்சது நேரடியா எஸ்ஆர்எம் ஃபங்க்ஷன் அவரே பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டாப்ல. ஏன்னாக்கா நிர்மலா சீதாராமன் அவங்களை ரகசியமா சந்திச்சது பொதுவெளியில வந்துருச்சு. அண்ணாமலையை சந்திச்சதும் பொதுவெளியில் வரும் என்பதால் தான் இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. இன்னைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டேன். இதுல உள்ள கட்சிக்குள்ள இருந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க, எதுக்கு நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட முறையில் சந்திச்சீங்கன்ட்டு ஒரு சில யோக்கியவான்கள், ஒரு சில சுயமரியாதைக்காரங்க உள்ள இருப்பாங்கல்ல தெரியாம, அவங்க இந்த கேள்வி கேட்கறாங்க. இது பொதுவெளியில வந்தாக்க சிக்கலாகும், எலெக்ஷன் வர வருது, அதனால நம்ம அஜெண்டா ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சந்திப்பை ரகசிய சந்திப்பாக வச்சாக்க பொதுவெளியில தெரிஞ்சிடும் என்பதற்காக தான்
நம்ம ஐஜேகே தலைவர் அவரு நம்ம SRM ஓனர் இருக்காரு இல்லைங்களா, வேந்தர் பாரிவேந்தர், அவர் மூலமாக அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் நம்ம பச்சைமுத்து பச்சைமுத்துக்கு சொல்லி அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ல இவங்க 2 பேரையும் நடுவர்களாக பரிசீலிப்பாளர்களாக யோசிச்சு பாருங்க. அந்த நிகழ்ச்சி பேர் என்ன தெரியுங்களா? சொல் தமிழா சொல் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய பேர். இவர் பரிசீலிக்கப்படும் நிகழ்ச்சியுடைய பேரு சொல் தமிழா சொல்லு. அது ஒரு காலேஜ் நடத்துறது SRM என்கிற ஊரறிய உலகறிய தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் அது. இப்ப நீ என்ன பேசுற? சீமான் மேல என்ன பேசுற? யாரும் படிக்க போகாத ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு ஊசி போடுவியா? இப்ப நோயாளியா இருக்க மாட்டான்ல என்று பேசிய சீமான். அப்படி இருக்கும் பொழுது கல்வி நிறுவனமாக இயங்கக்கூடிய SRM வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களுடைய அந்த SRMங்கிற பேர் இல்லாத துறையே கிடையாது நீங்க கல்வி நிறுவனங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு ஊசி போற அளவுக்கு டாக்டர் பெருத்து போயிட்டாங்க என்கிற ஒரு அவதூறு பொய்ய பேசினவன், கல்விக்கு எதிராக பேசியவர் தான் இந்த சீமான். அது மட்டும் இல்ல, இப்ப கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரிக்குள்ள படிக்க போறாங்க, லவ் பண்ண போறாங்க அப்படின்னா அங்க படிக்க போற பெண்களை ஆபாசமாக வக்கரபத்தியோட பேசின ஒருத்தர் தான் சீமான். அப்படி கல்விக்கு எதிராக நீ எதுக்கு படிக்க போற? ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவா? சாணி எண்ணி போட்டாக்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று பேசியவர் மேடையில கல்விக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய நபர் சீமான். ஆடு மேய்க்கவும் மாடு மேய்க்கவும் சாணி எல்லையும் போடவா அப்படின்னு பேசக்கூடிய நபர். அப்படியாப்பட்ட ஒருத்தரை ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி கூப்பிடுவாங்க? யோசிச்சு பாருங்க சார். இப்ப நீ இங்க மேடல பேசுறல, ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவா சாணி எல்லி போடவா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னு, இதை SRMல போய் பேச பார்ப்போம். சொல் தமிழா சொல்லல, அங்க பேசுவில்ல 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவல்ல, அங்க பேசி நீங்க எல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க தெரியல, மூக்க நோண்டிக்கிட்டு எதுக்குள்ள படிக்கிறீங்க தெரியல. இது அதாவது நீங்க எல்லாம் வரணும், தம்பி தங்கிக்கு எல்லாம் வரணும், ஆடு மேய்க்க மாடு மேய்க்க வரணும், எல்லாரும் சாணி எல்லி போட வரணும். நீங்க எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறீங்க? ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு ஊசி போடுவீங்களா? அப்ப நோயாளி யாரு வருவா அப்படின்னு அங்க போய் பேசுங்க, மேலே பேசுங்கள. இப்ப ஒரு கல்வி நிறுவனம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னாக்கா கல்வி குறித்து செயல்பாட்டாளராக யார் இருக்காங்களோ அவங்க கூப்பிடுவாங்க மாணவர்கள் மத்தியில பேசுறதுக்கு, அல்லது கல்வி அமைச்சரை கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு அமைச்சரு அல்லது வேற ஏதாவது செயல்பாட்டாளர்கள் கூப்பிடுவாங்க. அப்படின்னாக்கா ஏதாவது செலிபிரிட்டி கூப்பிடுவாங்க. கல்விக்கு எதிராக ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கானாக்கா அவனை எப்படி கல்வி சார்ந்த நிறுவனம் எப்படி கூப்பிடும்? எனக்கு அது புரியல இல்ல, உங்களுக்கும் புரியல இல்ல. ரொம்ப சிம்பிள். அவங்க கூப்பிட்டது நிகழ்ச்சிக்கான சிறப்பு அழைப்பாளர் அப்படிங்கிறது 2வது பட்சம் தான். முதல்ல கூப்பிட்டது உள்ள அஜெண்டாவை பிக்ஸ் பண்றதுக்கு. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு சிட்டிங் முடிஞ்சிருச்சு, அடுத்த சிட்டிங்காக தான் அவர் கூப்பிட்டது. சோ இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை சீமானை தவிர்த்து ஞானசம்பந்தன் என்கிற ஒரு தமிழ் அறிஞர் இருக்காரு, அவரும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. ஒரு வீடியோ அந்த அவருடைய பச்சைமுத்து அவருடைய சேனல்லே வந்திருக்கு அந்த வீடியோ, ஒரு 4 நிமிஷம் வீடியோ. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இவர் வருவாரு, ஞானசம்பந்தன் வருவாரு, அவரை ரிசீவ் பண்ணி அந்த விருந்தாளிகள் தங்குற அறையில அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வைப்பாங்க, டீ காஃபி குடிச்சு போறதுக்காக அவங்களை ரிசீவ் பண்ணி உட்கார வைப்பாங்க. அந்த அறையில பச்சைமுத்து இருப்பாரு, ஞானசம்பந்தனுடைய உட்கார வைப்பாங்க. அடுத்தது சீமானுடைய உட்கார வைப்பாங்க ரிசீவ் பண்ணி. அதுக்கப்புறம் அண்ணாமலை வருவாரு, அண்ணாமலை ரிசீவ் பண்ணி கொண்டு உட்கார வைப்பாங்க. அப்புறம் அப்பெல்லாம் எல்லாமே உள்ள ஆட்கள் இருப்பாங்க, 2-3 பேர் உதவிக்கு, ஒரு 5-6 பேர் உள்ள இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பச்சைமுத்து ஞானசம்பந்தன் சீமான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உள்ள அனைத்து கூட்டத்தையும் வெளியேற்றி இருப்பாங்க. அதோட சேர்த்து ஞானசம்பந்தனும் அதுல வெளியேற்றப்பட்டிருப்பாரு. இப்ப ஞானசம்பந்தன் ரூம்ல இல்ல, கடைசியா ரூம் க்ளோஸ் பண்ணும் பொழுது கேமரா பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அமரபிரசாத் ரெட்டி கிட்ட சொல்லி டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுவாரு. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு டோரை கடைசியா க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா மற்றவர்கள் வெளியே போறது ஓகேங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஏன்ப்பா இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, கொஞ்சம் வெளியே அனுப்புங்க, கேமரா உள்ள விடாதீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்க எங்களுக்குள்ள விருந்தாளிகள் நாங்க ஏதாவது பேசிட்டு இருப்போம், ஷேர் பண்ணிட்டு இருப்போம், அது தேவையில்லாதானே அப்படின்னு சொல்லி மூட சொன்னாங்கன்னாக்கா ஞானசம்பந்தன் எங்க போனாரு? ஞானசம்பந்தன் உள்ள இருந்திருக்கணும்ல, அவர் எங்க போனாரு? அப்ப ஞானசம்பந்தனும் சேர்த்து ஏன் வெளியே அனுப்பப்பட்டாரு? அப்ப இவங்க 3 பேருக்குள்ள ஒரு அஜெண்டா, ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் என்ன டீலிங் பேசினாங்களோ அந்த டீலிங்க திரும்ப 2வது சிட்டிங்கான ஒரு அமர்வா தான் ஐஜேகே தலைவர் நம்ம பச்சைமுத்தரோட தலைமையில SRM பங்கன் என்கிற பெயர்ல சிறப்பு அழைப்பாளர்கள் என்கிற பெயருக்குள்ள அந்த SRM காலேஜுக்குள்ள ஒரு தனி அறைக்குள்ள ஒரு அஜெண்டா சிட்டிங் போயிருக்கு. இப்ப யாரும் பொதுவெளியில சொல்ல முடியாதுல்ல, நீங்க சந்திச்சீங்க, இதுதான் பேசுனீங்க, அதான் பேசுனீங்க அப்படின்னு நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாதுல்ல. இப்ப போது ஆமாங்க சந்திச்சாங்க, காலேஜ் ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன் சம்பந்தமா பேசிக்கிட்டோம், காலேஜ் சம்பந்தமா கல்வி சம்பந்தமா பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க பேசிடலாம், ஈஸியா மழுப்பிடலாம். சரிங்க, ரூமை எங்க க்ளோஸ் பண்ணீங்க, ஞானசம்பந்தம் எங்க வெளியேற்றுறீங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப இவர் ஏன் இங்க போயிருக்காருனாக்கா டிஐஜி வருண்குமார் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அது இன்னைக்கு 3rd ஹியரிங் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல நீதிபதி பாலாஜி அவருடைய தலைமையில அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்திருக்கு. 3rd ஹியரிங் அவர் 2 ஹியரிங்க்கு அட்டன் பண்ணல, ஆஜர் ஆகல, அவருடைய வக்கீல் தான் போய் ஆஜரானாரு.
அதனால நீதிபதி கேட்கும் பொழுது ஏங்க தேர்ட் இயருக்கு கண்டிப்பாக ஆஜராகணும் எங்க சொல்லியிருந்தாங்க, எங்க போயிருந்தாரு உங்க தரப்புல உள்ள குற்றம் சாட்டப்பட்டு எங்க போயிருந்தாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சென்னையில ஒரு பிரைவேட் காலேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே மாலை 5 மணிக்குள்ள இந்த திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல சீமான் வந்து ஆஜராகணும், உங்க தரப்புல இருந்து வந்து ஆஜராகணும், சீமான் வந்து கண்டிப்பாக ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்டு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஐஜி வருண்குமார் கொடுத்த வழக்குல ப்ராப்பரா எல்லா ப்ரூஃபையும் அவர் கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட நபர் தான் சீமான். அத ராஜீவ்காந்திய நாங்க தான் போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேடல பேசினேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசினாரு. அப்ப அங்க உள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் போயிட்டு அங்க வழக்கு கொடுத்தாரு. அந்த வழக்குல பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஏற்கனவே பிடிவாரண்டு அவர் மேல இருக்கு சீமான் மீது, இப்ப விழுந்துச்சுனாக்க 2வது பிடிவாரண்டு. அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்குல 3 மாசம் கெடு கொடுத்தாங்க. விசாரணையை மட்டும்தான் 3 மாசம் பண்ண வேண்டாம் ஸ்டே கொடுத்தாங்களே தவிர அந்த கேஸுக்கே ஸ்டே கொடுக்கல. சோ விசாரணை மட்டும் 3 மாசம் பண்ண வேண்டாம். அந்த 3 மாசம் ஏன் டைம்னாக்கா அவங்க விஜயலட்சுமி அவர்களும் சீமான் அவர்கள் தரப்புலும் ஏற்கனவே ஏதாவது பேசி அவங்களோட சமாதானமாகி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாக்க ஓகே பிரச்சனை இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 மாசம் டைம் முடிய போகுது. ஏற்கனவே 2 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், 1 மாசம் இருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு அல்ல 1.5 மாசத்துல நினைக்கிறேன். சோ அது 1 மாசம் 1.5 மாசத்துல திரும்ப அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். 3 மாசம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப விஜயலட்சுமி அக்கா போகும் கோர்ட்டுக்கு போயிட்டு இவன் வந்து எனக்கு பண்ண கொடுமைகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி நீதிமன்றத்துல காமிப்பாங்க. அப்ப செட்டில்மெண்ட் நீங்க நீதிமன்றம் மூலமா தான் பண்ணியானக்கா. செட்டில்மெண்ட் நீதிமன்றம் மூலமாக பண்ணியாகணும். நீதிமன்றம் மூலமாக நீங்க செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அப்ப நீங்க பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் ஒத்துக்கல, நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு நீ பொது வழியில பேசுற, நான் ரொம்ப யோக்கியன், நான் போல அவதான் என்னை கூப்பிட்டா, அவதாங்க என்னை கூப்பிட்டா நான் போனாங்க அப்படின்னு சொல்லி இல்ல வெட்கமே இல்லாம பொதுவெளியில பேசணும். அப்படி இதை திரும்ப நாம சொல்றதுக்கு நமக்கு நம்ம ஏதோ யாரையும் இழிப்படுத்துறோமோ, இந்த வார்த்தையை பயன்படுத்தினா யாருடைய மனசை புண்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. ரொம்ப பச்சையா கேட்கணும்னா இதை நீங்க வச்சுப்பீங்களா எனக்கு தெரியல. இப்ப சீமானை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. நம்ம கடந்து போறதுனால ரொம்ப காட்டமா கேட்கிறோம்னாக்கா அப்ப நீ ஜிகல்லாவான்னு கேட்கிறேன். சீமான் ஜிகல்லாவா? அவர் ஜிகல்லா மாதிரிதான் பேசுறாப்புல அவரு. அப்ப அவங்க கூப்பிட்டாங்க அதனால போனேன் அப்படின்னு நீதிமன்றத்துல போய் சொல்லு. இப்ப சொன்னி இல்ல அது அப்படி நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியது எதுக்கு பயந்துட்டு ஓடுற? அப்ப நீதிமன்றம் 1.5 மாசத்துல 1 மாசம் 1.5 மாசம் திரும்ப ஹியரிங்க்கு வருது. அப்ப விஜயலட்சுமி அவர்கள் வந்து திரும்ப ஆதாரத்தை கொண்டு போய் காமிப்பாங்க. ஒண்ணு செட்டில்மெண்ட், அப்படி இல்லைனாக்கா நீ ஜெயிலுக்குள்ள போகணும். இப்ப செட்டில்மெண்ட்னாக்கா நீதிமன்றம் மூலியமா செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறனாக்கா அப்ப நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னு வாதாட போனீங்கன்னாக்கா அவங்க ஆதாரம் முழுக்க கையில வச்சிருக்காங்க, எல்லா ஆதாரத்தையும் கையில வச்சிருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில நரேஷன் ஒர்க் பண்றாரு பேக்ரவுண்ட்ல, அதனோடு தொடர்புடையதாக இருக்கு இந்த சந்திப்புலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து போன சட்டமன்ற எலெக்ஷன் அப்ப மேடல பேசுனது இன்னமும் இணையதளத்துல இதுல யூடியூப்ல இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. யூடியூப் ட்விட்டர்ல இருக்கு, எடுத்து பாருங்க. திராவிடமும் நமக்கும் உள்ளது வந்து பங்காளி சண்டை, பிஜேபி என்பது இந்த மானுடத்தின் எதிரி, இந்த மண்ணினுடைய எதிரி அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. அதனால பிஜேபி தான் அவருடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அப்ப முதல் எதிரி, மானுடத்தின் எதிரி, மண்ணுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சங்கி என்றால் சக நண்பன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒருத்தரால கொடுக்க முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசிட்டு எப்படி நிர்மலா சீதாராமன் உள்ள தனிப்பட்ட முறையில சந்திச்சுட்டு ஏன் இல்லைன்னு மறுக்கிற நீ? அப்ப உள்ள என்ன பேசுன, என்ன நடந்தது? அப்ப இந்த மண்ணுக்காகவோ இந்த மக்களுக்காகவோ நீ எதுவுமே பேசவே இல்லை. சமீபத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தாரு. ஏகப்பட்ட தொடர்புகளான வரவேற்புகள் கொடுத்து அங்க உள்ள இவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இந்த போட்டோஸ் பார்த்தா வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. அப்ப இலங்கைக்கு போகும்போது பிரைம் மினிஸ்டர் ஆகிய நீங்கள் அங்க உள்ள தமிழர்களுக்கு என்ன பேசுனீங்க? அங்க உள்ள பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீங்க என்ன அங்க உள்ள அதிபர்கிட்டயோ அல்லது பிரைம் மினிஸ்டர் பேசி என்ன நீங்க வாங்கி கொடுத்தீங்க? நாங்க வந்து இந்த கோரிக்கை எல்லாம் வச்சோம்ல, நீங்க செய்யலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு போராட்டம் பண்ணிருக்கணும்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும்ல. அல்லது மோடி அவர்கள் இங்க இருந்து அங்க போகும்பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு, என்ன தெரியுமா பேசினாங்க அப்படின்னு அந்த தகவல் எடுத்து பொதுமக்கள் மத்தியில சொல்லணும்ல. நீ கட்சி ஆரம்பிச்சது புலிகள், அத்தனை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசினுடைய நபர்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு மோடி போகணும்னு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமாச்சும் பண்ணிருக்கலாமே. ஆமா, அட்லீஸ்ட் அதாவது பண்ணும்ல, ஒரு கருப்பு பலூனை பறக்க விடுறதோ கருப்பு கொடி போராட்டம் பண்றதோ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எங்களோட எதிர்ப்பு. அப்படி இல்லைனாக்கா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மோடி வரும் பொழுது கோ பேக் மோடி, தமிழின விரோதி மோடின்னு ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகுது. அவர் என்னென்ன பண்ணாருன்னா அன்னைக்கு முழுக்க ட்ரெண்டா இருந்துச்சு. திராவிடத்தை சார்ந்த நபர்கள், திராவிட ஆதரவு அனைவரும் அதை கூட ட்ரெண்ட் போட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எப்ப மோடி வந்தாலும் அதை நம்ம செய்யறோம்ல. அப்ப மோடி இங்கிருந்து அங்க போகும் பொழுது ஈழ துரோகி மோடின்னு போடு, ஈழ விரோதி மோடின்னு போடு. எனக்கு கலைஞர் அவருடைய பிறந்த நாள்ல ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றேன், ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்.
ஆனா ஒரு முறை கூட சட்டத்தால் தண்டிக்கப்படாத ஒரு நபர் தான் ஐயா கலைஞர் அவர்கள். அவரு குற்றம் செஞ்சாரா யாருனாலும் யாரு குற்றம் சுமத்தலாம், ஆனா நிரூபிக்கணும். அவர் தவறு செஞ்சிருந்தாருனாக்கா நீங்க நிரூபிச்சு தரலாம். அப்படி சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே இதுவரை நிரூபிக்கப்படவே இல்லை. நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று சொல்லி அவர் மேல போடப்பட்ட வழக்குகள்லாம் எல்லாமே குவாஷ் பண்ணாங்க, எல்லாமே விடுதலைன்னு சொன்னாங்க. அப்ப அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அபாண்ட குற்றச்சாட்டுகள். ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி இல்லை. அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அவங்க. அப்ப தண்டிக்கப்படாத நிரூபிக்கப்படாத ஏதோ ஒரு அவதூறை நம்பிக்கிட்டு நீங்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போடுற இல்ல, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள்ல மதர் ஆஃப் கரப்ஷன் போடும் பார்ப்போம். ஏன் ஒரு நாளோட நீ போட மாட்டேங்கிற? உனக்கு திராவிட எதிரி தானே, அப்ப அவங்களும் திராவிட கட்சி தானே, நீ போடணும் இல்லையா? அதை போட மாட்டேங்கிற. இப்ப மோடி பெருக்காருல போடு, மோடி ஈழ விரோதி அல்லது தமிழின விரோதி மோடின்னு சொல்லிட்டு அவர் அங்க போகும்போது போடு. அப்ப நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஆதரவு அப்படிங்கிறதே வந்து அவருடைய தனித்த அடையாளம், அவர் தனியாக நிற்கிறார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அவரை உருவாக்கி இருக்கு அப்படின்னு அவங்க தரப்பு உறுதியாக சொல்றாங்க. சீமானை ஆதரிக்கக்கூடியவர்களும் விமர்சிக்கக்கூடியவர்களுமே அந்த வெயிட்டேஜை சீமானுக்கு கொடுக்குறாங்க. இப்படியாக நிர்மலாவை சந்திப்பது, அண்ணாமலையுடனான மேடையை பகிர்வது, சங்கி என்றால் நண்பன் என்று சொல்லுவது, திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத ஒற்றை இலக்காக வைத்து நாம எல்லோரும் ஓர் அணியில் சேர்வது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தமிழர் முன்னெடுப்பாங்க அப்படின்னு ஒரு சில செய்தியையும் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படியான சூழல் அமைந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் அந்த மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் அப்படி ஒரு முடிவை எடுப்பதுதான் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி கழிச்சு வகுத்து பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் ஒரு முடிவுக்கு வர்றாரு, சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு. அதனுடைய சிக்னல்ஸ் தான் இது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கிறீங்க? இது வரைக்கும் சீமான் வந்து இதனுடைய பிளஸ் பாயிண்டா சொல்றது, நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தா கூட அதை பேசிருப்பாப்ல மேடையில, நான் நீ வேணா தனியாவா போட்டு பார்த்துப்போம், எதுக்கு கூட்டணி வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்படி சொல்லிட்டு சோறு திங்கிற ஒருத்தவன் திரும்ப கூட்டணி வைக்க மாட்டான். அவன் சோறு தின்பது உண்மையாக இருந்தால் இப்படி பொதுவெளியில பேசி முந்தா நாள் வரைக்கும் பேசி திடீர்னு போய் கூட்டணி வைக்க மாட்டான். ஒருவேளை வச்சாக்கா அது கட்சியினுடைய வளர்ச்சி கிடையாது, அது அவருடைய வளர்ச்சி, அவருடைய பாதுகாப்பு, அவ்வளவுதான். அதனால நீங்க சொல்ற கூட்டணி பேரங்கள் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. 25 தொகுதியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து 25 தொகுதி வேட்பாளர்களை நான் டம்மி கேண்டிடேட் 25 பேரை போட்டு வச்சிருக்காங்க, 25 தொகுதிக்கு. இது ஏன்னாக்கா பாருங்க, நான் வந்து கேண்டிடேட் போட்டேன், அடுத்தது கூட்டம் போட்டுருவேன், நான் தனித்துன்னு சொல்லிட்டு நான் அறிவிச்சிட்டேன்னாக்கா திரும்ப கூட்டணிக்குள்ள வர முடியாது, அதனால கூட்டணிக்குள்ள வரணும்னாக்கா டீல் பேச சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அவசரத்துக்காக தான் அந்த. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடுமான கார்த்தியை நாங்க ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா அறிவிச்சது இருக்குல்ல, நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் பொழுதுதான் அந்த கேண்டிடேட்டை போட்டு போடுறாப்ல அவரு. நாங்க அறிவிக்க ஆரம்பிச்சிட்டோம் கூட்டணிக்கு வாங்க. அப்ப நாங்க என்ன இருந்தோம்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில பேசும் பொழுதுதான் ஆமா எனக்கு அந்த கேஸ் இருக்குமா, எனக்கு இந்த கேஸ் இருக்குமா, அப்புறம் எனக்கு சாயங்காலத்துக்கு மேல எனக்கு இந்த கேஸ் வேணுமா, அதற்கு சில கேஷுகள் வேணுமா, அதனால இந்த கேஸையும் அந்த கேஸையும் நீங்க சரி பண்ணி விட்டு சாயங்காலம் போட போற கேஸுக்கு கொஞ்சம் கேஷ் ரெடி பண்ணி விட்டீங்கன்னாக்கா நம்ம மற்ற கேஸுகளை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலிங்க வந்து டைட் பண்றதுக்காக தான் இவரு இடுமானம் கார்த்தி, நீ கட்டுத்தொகையே நீ வந்து திரும்ப பெற மாட்ட, நீ டெபாசிட்டே திரும்ப பெற மாட்டேன், இதெல்லாம் முதல்ல நான் கேண்டிடேட் அறிவிச்சுன்னா என்ன சிரிப்பா இருக்குது. இப்ப ஒருத்தவன் வந்து ஒரு தொகுதியில டஃப் கேண்டிடேட்டா இருக்கான், இவனை போட்டாக்கா ஐயோ தொகுதியை அலறும், மற்ற கட்சிகள் அலறும் அப்படின்னாக்கா முதல்ல நான் போட்டேன் பாருன்னு சொல்லிட்டு நெஞ்சு நமக்கு நிக்கலாம். என்னைக்கு அவன் வந்து டெபாசிட் வாங்கியிருக்க இடுமானம் கார்த்தி என்னைக்கு டெபாசிட் வாங்கியிருக்கான்? எலெக்ஷன்ல நின்றுருக்கான், அதுக்கு நின்றுருக்கான்ல, ஏதாவது ஒரு தொகுதியில அட்லீஸ்ட் டெபாசிட்டாவது வாங்கியிருக்கான் அவன். இவரை போட்டவனே அப்படியே தமிழ்நாடு ஐயோ இடுமானம் கார்த்தியை போட்டாரா, அவ்வளவுதான் திமுக அவ்வளவுதான் காலி, ஐயோ இனிமே கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ண போகுது, ஐயோ இந்தியா கூட என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாரும் அப்படியே அந்த மாதிரி அவங்க நினைச்சுட்டு இடுமானம் கார்த்தி முதல் கேண்டிடேட் அறிவித்து விட்டு 2 பீஸ் அதிகமா போட்டு குழம்பு ஊத்துனாக்க அவன் எங்க பக்கம் வந்துருவான். ஒரு கேண்டிடேட் இவரை போட்டவனே அப்படி இந்தியா கொடுத்து அளந்து போயிருக்கான். இது எதுக்குன்னாக்கா அவர் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பிஜேபிக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அது. அது நான் கூட்டணிக்குள்ள சீக்கிரம் கூப்பிடுங்க, பேச்சுவார்த்தையை கூப்பிடுங்க, இவனா போயிட்டு என் கேஸ் அது ஒரு பெரிய சரிவை கொடுக்காதா நாம் தமிழருக்கு? இப்ப அவரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட்டணி சேர்றாரு அப்படின்னு வந்தா நாம் தமிழருக்கு என்று வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ரசிக மனநிலையில் ஒரு பிம்ப அரசியலை விரும்பக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல, ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள், அப்ப அவங்க எல்லாரும் வந்து சோர்வடைய மாட்டாங்களா? இல்லங்க, இப்ப ஜெயிக்கிற ஒரு கட்சி அல்லது டஃப்ல
கொஞ்சம் நெக் ஃபைட்ல இருக்கக்கூடிய அந்த நெக் ஃபைட்ல இருக்கக்கூடிய டஃப்ல ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு 5000 ஓட்டு ரொம்ப டஃப் ரெண்டு கட்சிக்கும் அப்படின்னாக்கா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆஹா எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாக்கா ஓட்டு சரியுமே, ஜெயிக்கிறதுல வெற்றி வாய்ப்பு பிரச்சனை ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சி இதுல சரிஞ்சு என்ன நிமிந்து என்னன்னு நான் கேட்கிறேன். இல்ல சில சரிஞ்சதுனாக்கா அவருக்கு 8% வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய நம்பர் இல்ல. இல்லங்க பெரிய நம்பர் வச்சு என்ன பண்ண போறேன் நானு? பெரிய நம்பர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது மக்களுக்கு பயனுள்ள நம்பராக இருந்தாதானே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான கட்சிங்கிறது. கட்சிங்கிறத எதுக்கு ஆரம்பிக்கிறோம்னாக்கா மக்களுடைய நலனுக்காக இங்க இருக்கிற கட்சிகள் மக்களுக்கு நலன் செய்யல. நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் நலன் செய்ய போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் ஒரு நம்பரை நான் உருவாக்குறேன் அப்படின்னாக்கா அந்த நம்பர் மக்களுக்கு பயனுள்ளதாக எப்படி மாத்துறேங்கிறதா என்னுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. அதை மாத்தல கடைசி வரைக்கும் நான் அப்படியே தனியாத்தான் நிமித்திட்டு நிற்பேன் அப்படின்னாக்கா அதுல என்னுடைய பயன் வேணா இருக்கலாம், தனிப்பட்ட ஒருவருடைய பயன் வேணா இருக்கலாம், அவருடைய பொருளாதார முன்னேற்றம் வேணா இருக்கலாமே தவிர அந்த கட்சிக்கான முன்னேற்றமோ அந்த கட்சிக்கான எந்த ஒரு நல்லதுமோ அந்த அந்த திட்டத்துல அந்த செயல்பாடுல துளி அளவும் கிடையாது. அதனால கூட்டணி வச்சார்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில சீமான் வேட்பாளரை முன்னிறுத்தப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருவார்ல. அதிமுகவுடைய பலனும் பாஜகவுடைய பலனான வாக்குகளும் நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய வாக்குகளும், அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரே அணியில சேரும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கிடைச்சிச்சுன்னா நாம் தமிழருங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இத்தனை வருஷத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்குது இல்ல, அது பலன் தானே. அவர் ஆரம்பிச்சதுக்கான ஒரு பலன் தானே அது. கண்டிப்பா அது பலன் தான். அவங்க கூட்டணி வைக்கும் பட்சத்துல அது நடக்கல அப்படிங்கிறது நம்ம பிற்பாடுதான் பேசணும். ஆனா பிஜேபி இந்த மண்ணினுடைய எதிரி இந்த மானுடத்தினுடைய எதிரி என்று பேசிவிட்டு சோறுதுங்கிற எவனோ சுயமரியாதை உள்ள எவனோ உடம்புல சூடு சொரண இருக்கிற எவனோ பிஜேபி கூட கூட்டணிக்கு போக மாட்டான். இப்ப அதிமுகவோட கூட்டணிக்கு போவாரா? சரி பிஜேபி தனியா நிக்க விட்டுட்டு அதிமுக கூட நாம் கட்சி போனாக்கா என்ன பலன் இருக்கு அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமான திராவிடத்தை அழிக்க வந்தவனு சொல்றேன். நீ எப்படி அதிமுக கூட கூட்டணிக்கு போவ? ஏன்னா அதிமுக என்கிற கட்சி ஏதோ அவங்க ஈழத்தை வாங்கி தர்றது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு பேசுவதா இருக்கட்டும். ஆனா அவருடைய மாமனார் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் ஒரு தீர்மானத்தை போடுறாப்புல பிரபாகரனை உயிருடன் பிடித்து வந்து தூக்கில் போட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணவர் தான் இவரு. அதனால அதிமுக கூட்டணி வைக்கிறதுல அவரு எந்த இடத்துலயோ சூடு சொரண எதிர்பார்த்துக்கிட்டு அதுல போகாமல் இருக்க மாட்டாரு. ஆனா ஒருவேளை கூட்டணி வைக்கும் பட்சத்துல கண்டிப்பாக அவருக்கு அந்த கட்சிக்கு நலன் இருக்கலாம், அது நம்ம இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீ தனியா நிக்கிறது தான் என்னுடைய பலம், நீ தனியா முடிஞ்சா வாழ்ந்து பொதுவெளியில பேசிட்டு நீ எப்படி கூட்டணிக்கு போவ? பிஜேபி இந்த மன்னனுடைய எதிரி இந்த மானுடத்தை எதிரின்னு பேசிட்டு எப்படி நீ இந்த கட்சிக்குள்ள போவ? அப்ப நீ கடைசி வரைக்கும் நீ சொன்னது உண்மையாக இருக்க பட்சத்துல தான் நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னாக்கா நீ இதுவரைக்கும் கடந்து வந்த உன்னுடைய கட்சி பாதை அப்படிங்கிறது உனக்காக மட்டுமே தான் வகுத்து கொண்டே தவிர மற்றவர்களுக்காக நீ வகுத்துக் கொள்ளவில்லை. இன்னொன்னு கூட்டணிக்குள்ள போகும்போது என்ன சிக்கலாகும்னா ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ உள்ள அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க, இவருடைய கட்சியில இருந்து உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வளர்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்ல. அப்ப அது இவருக்கு பிடிக்காது. அதனாலதான் ராஜீவ்காந்தில இருந்து கல்யாண சுந்தரத்துல இருந்து காளியம்மாள்ல இருந்து எல்லாரும் வெளியேற்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா காளியம்மாள் என்கிற ஒரு பெயரை மயிலாடுதுறையில கேண்டிடேட்டாக அறிமுகம் செய்யும் பொழுது 3 நிமிடத்துக்கு நிற்காமல் கரகோஷம் எழும்புது. இப்ப அதனாலதான் காளியம்மாள் அங்கிருந்து விளக்கப்பட்டாங்க. ஓ தனிப்பட்ட முறையில வளர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் காளியம்மாள் விளக்கப்படுறாங்க அங்கிருந்து. இப்ப கல்யாண சுந்தரம் ஏன் விளக்கப்படுறாருனாக்கா அதே மாதிரி தனிப்பட்ட முறையில அவருக்கான ஒரு கூட்டம் அங்க சேருது விளக்கப்படுறாரு. ராஜீவ்காந்தி அதே மாதிரிதான் அவருக்கான ஒரு கூட்டம் அங்க சேருது விளக்கப்படுறாரு. அப்ப கூட்டணி வச்சாருனாக்கா 2-3 சீட்டு வாங்கி ஜெயிச்சு ஆட்களை உள்ள அனுப்புறாரு அப்படின்னாக்கா அப்ப அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கும்ல. அப்ப அந்த வளர்ச்சி இருந்தாக்கா இவருக்கு எப்படி பொறுத்து போறது அந்த வளர்ச்சியை? அதனால கூட்டணிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாரு. கூட்டணிக்குள்ள போகாம இருந்து உருட்டுறதுதான் இந்த அவருடைய கூட்டம் இருக்குல்ல, அவருக்கான அந்த முட்டாள் கூட்டம் அடிமுட்டாள் கூட்டம் இருக்குல்ல அவருக்கு இல்ல. அதை அண்ணன் பெரிய வீரன் தனியாத்தான் அண்ணன் வாங்கி கொடுப்பேன், நான் ஈழத்தை தனியாத்தான் போய் மீட்டு வரேன், இப்படி தனி மனித ஒரு ஹீரோயிசத்தை சொல்லி அந்த மண்டல ஏத்தி அந்த அடிமுட்டாளாக வளர்த்து வச்சிருக்காப்ல அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள போனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஞான உதயம் புறப்படலாம், அல்லது அவங்க கட்சியை விட்டு வெளியேறலாம். அவங்களுக்கு மற்ற இடங்கள்ல கேள்வி கேட்கும் பொழுது அவங்களால பதில் சொல்ல முடியாது டிபேட்லயோ மற்ற இடங்கள்லயோ. அதனால எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்குள்ள போக வாய்ப்பு இல்லை. ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கிறது அப்படின்றது, அதுவும் நாம் தமிழர் ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடனான பேரத்தோடு முடிவதாக மாறிவிடும். ஆனா அண்ணனுடைய ஆசை அப்படிங்கிறது தனித்து நிற்பதன் மூலமாக பலருடனான ஒரு பேரத்துக்கு அது வழிவகுக்கும். அதுதான் தனக்கு பெரு வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தனிச்சு அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நகர்வாருன்றீங்க.
ஆஃபர் அப்படிங்கிறது தேர்தலை ஒட்டி எல்லா சின்ன சின்ன அமைப்புகளுக்கும் கொடுக்கப்படும். நாம் தமிழர் கட்சிக்கு மிரட்டல் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பவர் சென்டரை அனுபவிச்சது இல்லை. இப்ப பாமக அன்புமணி ராமதாஸ தொடர்ச்சியா ஏன் பாஜக தன்னோட கூட்டணிக்குள்ள வைக்கிறாங்கன்னா அவர் மேல இருக்கக்கூடிய 2 வழக்குகள் இருக்கு. மருத்துவக் கல்லூரி வழக்குல இருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதனால அவரும் பாஜகவோடு இருக்கிறார். மித்த கட்சிகளை அவர் மிரட்ட முடியாத கட்சிகளான விசிகா மாதிரியான கட்சிகளை ஒருபோதும் அவங்களால கூட்டணிக்கு கூப்பிடவே முடியறது இல்ல. திமுகவோட எதிராக இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீட்டுக்கு ரெய்டு நடத்துறாங்க, எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க தனியா நிக்கிறாங்க. பட் சீமானுக்கு நாம் தமிழருக்கு அப்படி ஒரு மிரட்டலோ உருட்டலோ இருப்பதற்கு அவர் ஒரு பவர் சென்டரா இருந்ததில்லை. ஆனாலும் அவரு கூப்பிட்டு இப்படி ஒரு டிஸ்கஷனுக்கு உட்கார வைக்கிறதுக்கு எந்த புள்ளி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நேத்து முந்தா நாளும் அறநிலைத்துறை அறமற்ற துறையாக இருக்கிறது, உள்ள ஊழல் அதிகமா நடக்கிறது அப்படின்னு பேசியிருந்தாப்ல. உண்மையிலேயே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட ஆதாரம் போயிருக்கணும். அறநிலைத்துறையில இந்த கோவில்ல இவ்வளவு நகைகள் திருடு போயிருக்கு, அறநிலைத்துறையில இருந்து இந்த ஆபீசர் திருடிட்டாரு, அல்லது அரசாங்கத்துல இருந்து இந்த அமைச்சர் எம்எல்ஏ இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோவில் நகைகளை சொத்துக்களை ஆட்டை போடுறாரு அப்படிங்கிற தகவல், அந்த ஆதாரம் அவர்கிட்ட போனாக்க ஆதாரத்தை வச்சுட்டு ஆமா இதை நான் பேசுறேன் அன்னைக்கு பிரஸ் மீட்ல அப்படின்னு பேசி அந்த ஆதாரத்தையும் கொடுத்துருப்பாப்ல. எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம, அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாம ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறது அப்படிங்கிறது RSS பார்ப்பனியம் மட்டும்தான் அந்த வேலையை செய்யும். இப்ப திராவிடம்னு பேசுறவங்க, கம்யூனிசம்னு பேசுறவங்க, சித்தாந்த ரீதியா பேசுறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க. எது பேசினாலும் ஆதாரம் வேண்டும். முதல் நாள் பேசிட்டு நீங்க முதல் நாள் ஆதாரத்தை போடணும், அல்லது முதல் நாள் பேசும்பொழுது நீங்க ஆதாரத்தோட புக்கை கையில வச்சுதான் பேசணும். அதனாலதான் பெரியாருடைய மேடைகள்ல, பெரியார் அமைப்பை சார்ந்த, பெரியார் இயக்கங்களை சார்ந்த மேடைகள்ல பாத்தீங்கன்னாக்கா பலரும் புத்தகங்களை கையில வச்சுதான் பேசுவாங்க, ஆதாரத்தோட தான் கையில நின்று பேசுவாங்க, அல்லது பேப்பர்ஸ் எடுத்துட்டு போவாங்க, ஆதாரத்தை கையில எடுத்துட்டு போவாங்க. அப்ப நீ போறீனாக்கா நீ யோக்கியமாக நீ வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைங்கிற பட்சத்துல அந்த ஆதாரம் எங்கிறதா நம்ம கேட்கிறோம். இதே மாதிரிதான் பெரியாரின் மீது அபாண்டமான ஒரு அவதூற தூக்கி சுமத்தினாப்ல இவரு. ஆனா உண்மையிலேயே பெண்களை குறித்து அவ்வாறு கேவலமாக இழிவாக பேசியிருக்கிறார்களானாக்க பேசியிருக்கிறார்கள். அது பெரியார் பேசல. யாரு பேசியிருக்கிறாங்கனாக்கா இங்க உள்ள இதிகாசங்களில், புராணங்களில், இங்க உள்ள வேதங்களில் அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்து மக்கள் கட்சி பேசினா கண்டுக்க மாட்டான், பிஜேபி RSS பாப்பான் பேசினா அவனும் கண்டுக்க மாட்டான். அது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை வைக்கணும். ஆனா சீமானை விட்டு பேச வைப்பது, அவங்க ஆள்ல இருந்தே ஒருத்தனை பிடிச்சி பேச வைப்பது, ஒரு புது முகத்தை கிரியேட் பண்றது. வழக்கமா பேசி அது ரொம்ப போர் அடிச்சிருக்கு, புது முகம் இவனை பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி என்னென்ன பேச வைக்க வேண்டும், என்னென்ன அஜெண்டாவில பேசணும் அப்படிங்கிறத அவங்க அஜெண்டாவை கொடுப்பாங்க. அறநிலைத்துறைக்கு எதிராக பேச வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா அறநிலைத்துறைக்கு எதிராக பேச வச்சிருக்காங்க? வக்பு போர்டு தான் இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம். வக்பு போர்டு பிரச்சனை தான் இப்ப இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு வக்பு போர்டு பிரச்சனை. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு திமுக போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. அங்க வக்பு போர்டு சம்பந்தமா இஸ்லாமிய அமைப்புகள் போய் தாக்கல் பண்ணுது, விசிகா போய் தாக்கல் பண்றாங்க, காங்கிரஸ் போய் தாக்கல் பண்ணுது, இன்னும் சில கட்சிகளும் அமைப்புகள் போய் தாக்கல் பண்ணுது. விஜய் கட்சி தாவேகா போய் தாக்கல் பண்ணல, நாம் தமிழ் கட்சியும் போய் தாக்கல் செய்யலங்கிறது வேற விஷயம். ஆனா வக்பு போர்டு குறித்து பேச வேண்டிய இந்த வேலையில அறநிலையத்துறையில ஊழல் நடக்குது என்று சொல்லி மடைமாத்துக்கிற வேலை. ஏன்னாக்கா அறநிலைத்துறையில வக்பு போர்டு முடிச்சுட்டு அவன் அறநிலைத்துறைக்கு தான் அடுத்து வர்றான். அறநிலைத்துறைக்கு ஒரு சட்டம் போட்டு அறநிலைத்துறை ஒத்திசை பட்டியல கொண்டு போறதா அடுத்தவங்களுடைய பிளான். இதை தூக்கி அம்பானி கையிலையும் அதானி கையிலையும் கொடுக்க ஏற்கனவே வக்பு போர்டு அப்படியே கொடுக்க போறாங்க. உங்களுடைய பேட்டியில MP MM அப்துல்லா கூட சொல்லியிருந்தாரு, பேசியிருந்தாரு அதை பத்தி. சோ அடுத்து அறநிலைத்துறை கையில உள்ள நிலங்களை ஆட்டையை போட்டு இந்த குஜராத்திகளுக்கு விற்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதனாலதான் இங்க உள்ள வாய்களை வச்சு அறநிலைத்துறைக்கு எதிராக பேச வைப்பது. இந்த ஆரம்பத்திலே பேச வச்சுட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல உள்ள அந்த மலமுடிஞ்சி மகாதேவன் பேசினாப்ல. அப்புறம் இந்த இங்க ஒருத்தன் இருப்பான், இந்த திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல ஒருத்தன் இருப்பான், அவனும் இதேதான் பேசிட்டு இருப்பான், ஒரு பார்ட்னர். அவனை கோர்ட்டோட கண்டிச்சு விட்டுச்சு, இந்த இனிமே இந்த பக்கம் நாங்க பிடிச்சி உள்ள போடுங்க, பைத்தியம் உள்ளுன்னு சொல்லிட்டு மிரட்டு அனுப்பிச்சுடுச்சு கோர்ட்டு. சோ இப்படியாப்பட்ட பைத்தியங்களை பிடிச்சு பேச வைப்பது. அதுல ஒரு புதுமுகமாக நாம் கல்வி கற்பதற்கு எதிராக, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு எதிராக, நம் மாணவர்களுக்கு எதிராக இந்த நம்மாலேயே ஒருத்தனை பிடிச்சு பேச வைக்கிறது. படிக்க போறதெல்லாம் படிக்க போல, லவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறது. இதே மாதிரி அறநிலைத்துறைக்கு எதிராக பேச வைப்பது. இந்த மாதிரி அஜெண்டாக்கள் தான் அவர் கொடுக்க போறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்தடுத்த அஜெண்டாக்கள் என்னங்கிறது நமக்கே தெரிய வரும். இதற்கு அவருக்கு என்ன லாபம் அப்படின்னாக்கா, அதான் இந்த கேஸ் அந்த கேஸை முடிக்கணும், சாயங்காலம் 6 மணிக்கு மேல வேற கேஸ் அண்ணன் போடுவாரு, அந்த கேஸுக்கு சில கேஷுகள் வேணும், அவ்வளவுதான் அண்ணனுடைய சிம்பிள் செட்டில்மெண்ட். ஓகே, ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய சந்திப்பு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள், இது எல்லாவற்றையும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.